ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த நாளை கூட கர்த்தர் காண நமக்கு உதவி செய்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நீங்கள் ஜெபத்திலே நிறைய காரியங்களை கேட்டிருப்பீங்கல்ல. எத்தனை வருஷமா நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அநேக காரியங்களை கேட்டு 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 சோர்ந்து போய், மனம் உடைஞ்சு போய், என்னடா வாழ்க்கை, இந்த ஜெபம்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்னு சொல்லி ரொம்ப மன வேதனையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இதுவரையிலும் இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வாரங்களாக, இத்தனை நாட்களாக எவைகளையெல்லாம் நீங்கள் ஜெபத்திலே கேட்டீர்களோ அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றும் கீழே விழாதபடிக்கு எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் ஜெபத்திலே கேட்டதுனால சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் என்பது பேங்க்ல நம்ம போடுற பணத்துக்கு சமம். டெபாசிட் பண்ற பாருங்க, அந்த பணத்தை நம்ம மட்டும்தான் எடுக்க முடியும், வேற யாரும் எடுக்க முடியாது. நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பணத்தை நம்மளை தவிர யாரும் கை வைக்க முடியாது. அதே போல என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ, ஒருவேளை உங்கள் பிள்ளையின் காரியங்களாக இருக்கலாம், அல்லது பிள்ளை தாட்சியாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம். ஐயோ, நான் இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அதே நேரத்தில் வேலைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். வேலை கிடைக்கவில்லையே, எனக்கு கர்த்தர் ஒரு வேலை தருவாரா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எனக்கு ஒரு பிரைவேட் ஜாப் கிடைக்குமா, கை நிறைய எனக்கு சம்பளம் கிடைக்குமா, என் பிள்ளைங்க நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுவாங்களா அப்படின்னு பலவிதமான ஜெப குறிப்புகளை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையின்படி, நான் உன் ஜெபத்தை கேட்டு நீ எதையெல்லாம் வேண்டிக் கொண்டாயோ அத்தனை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எனக்கு இதை தருவார், நிச்சயமா எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தை சிதைக்கக்கூடிய எந்த காரியங்கள் வந்திருந்தாலும் அவைகளெல்லாம் உடைத்து எறிந்து விட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.